ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி நல்லா வச்சு செஞ்சுதுங்க என்ன. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டே ஹையை பிரேக் பண்ணி ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து அகெயின் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டினேன். எஸ்எல் இட்டாச்சு. திரும்ப அகெயின் வந்து டே ஹை ப்ரீவியஸ் டே ஹை மேலே க்ளோஸ் வச்ச உடனே ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ அங்கேயும் வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டினேன். ஸோ இப்படியே வந்து போச்சு. கடைசியாக வந்து இங்கே பைவட் பாயிண்ட் பிரேக் ஆனாலும் ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா அழகாக S1 போய் டார்கெட் கொடுத்துச்சு. பட் அந்த டைமில் வந்து ஒரு லாட்டு தான் போட்டேன். ஸோ அந்த ஒரு லாட் போட்டது காலையிலேருந்து ஆன லாஸ் எல்லாமே வந்து ஏன்னா 2 லாட் 3 லாட்டுன்னு போட்டு ஆன லாஸ் எல்லாம் வந்து எனக்கு ரெக்கவர் ஆகலை. ஸோ அதனால் திரும்ப S1க்கு கீழே க்ளோஸ் வச்ச உடனே அகெயின் வந்து ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ அந்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து லாஸில் முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் அந்த என்ட்ரியை வந்து நான் க்ளோஸ் பண்ணவே இல்லை. அது அப்படியே வந்து பொசிஷனலாக மாறிடுச்சு. ஸோ நான் ஏன் அதை பொசிஷனலாக விட்டேன் அப்படின்ற ரீசன் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நேத்தோடைய ஹையும் நேத்தோடைய லோ இதுக்குள்ளே தாங்க மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கின்னு புதுசாக எதுவுமே வந்து மார்க்கெட் க்ரியேட் பண்ணலை. நேற்று 114 மார்க்கெட் முடிஞ்சது, இன்றைக்கி 124. ஸோ நேத்தோடைய ஹைலேருந்து இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் மார்க்கெட் முடிஞ்சது. ஸோ இதுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி டே கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பியரிஷ் வந்து ரிஜிஸ்டர் தலையை எட்டி பார்த்துருக்காங்க. ஸோ பியரிஷ் எட்டி பார்த்தவங்க வந்து நாளைக்கு உள்ளே வருவாங்களா இல்லை எட்டி பார்த்துட்டு அப்படியே வெளியே ஓடிடுறாங்களா அப்படின்றத நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போதைக்கு 2-3 நாளாக கழித்து தொடர்ந்து இன்றைக்கி தான் வந்து பீரிஷ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எட்டி பார்த்தவங்க வந்தாங்களா இல்லையான்றது நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் நடந்தாலே பேனிக் செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். என்னுடைய ட்ரேட்ஸுமே நாளைக்கு என்னவா மாறுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுது, வீக் கேண்டில் 1 வீக் கேண்டிலில் நீங்கள் வச்சு பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா பாடி சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இந்த சின்ன பாடி வந்து ப்ளஸ் விக் வந்து ஈக்குவலாக இருக்குது ரெண்டு சைடும். இந்த கேண்டில் வந்து என்ன டினோட் பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து அப்பா டவுனா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க் போட்ட மாதிரி தான் இந்த பாடி சிம்பிள். ஸோ எப்படி வேணுமாலும் நாளைக்கு வந்து இந்த கேண்டில் வந்து மாறலாம். ஸோ இது வந்து நமக்கு நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மார்க்கெட் டேவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் வந்து ஒரு விக்கு க்ரியேட் ஆச்சு. ஸோ இத்தனை நாளாக வந்து பாடி ஃபுல்லாக தான் மூவ் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு விக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த விக்கு வந்து நாளைக்கு டவுன் ஆகுதா அப் ஆகுதா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி. ஸோ என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ நான் வந்து ஸ்டாக்ஸில் இருந்ததை வந்து செல் பண்ணேன். ஸோ ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் பண்ணேன். ஸோ ஐஆர்இடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா வேதாந்தாலையும் ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. ஸோ இது வேதாந்தாவில் ஒரு 10 ஸ்டாக்ஸ் தான் ஹோல்டிங்ஸில் இருந்தது. இது ஒரு 150 ஸ்டாக்ஸு. ஸோ இது எல்லாமே நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணேன். பட் ஆனால் அங்கே புக் பண்ண ப்ராஃபிட்டை விட அதிகமான லாஸ் வந்து இன்றைக்கி வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருச்சு. ஸோ நாளைக்கு வந்து இது எப்படி போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஏன்னா 4 லாட்டு வந்து கேரி ஃபார்வர்டில் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ட்ரேடிங் டே இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.